வெறும் 1000 ரூபாயில இப்படி ஒரு டூரா அப்படின்னு யோசிக்க வச்சிருவாங்க. பட்ஜெட்ல ட்ரிப் போற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஸ்பாட் இது. ஏன்னா ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், ஒரு நைட்டு டென்ட் கேம்பிங்ல ஸ்டே பண்ணிக்கலாம். காலையில நைட்டுன்னு சொல்லிட்டு 2 வேளை சாப்பாடு, பார்பிக்யூ சிக்கனு, வெல்கம் ட்ரிங்க், டீ, காஃபி, ஓபன் தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு கேம்ப் ஃபயர் வித் மியூசிக்கோட சில் பண்ணலாம். காலையில பேசிக் யோகா கூடவே ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீக்கெண்ட ஹெல்த்தியா என்ஜாய் பண்ணலாம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் தான் வந்து இருக்கோம். இப்போ நம்ம ஃபேமிலியோட ட்ரிப் வந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து சில் அவுட் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரியான டென்ட் கேம்பிங்கும் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இந்த இடத்த பொறுத்தவரையிலும் ஒரு சூப்பரான பட்ஜெட் பேக்கேஜை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏழைகளோட ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலகிரியில் நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துல தங்கும்போது நம்மளுடைய ட்ரிப்போட பாதி பட்ஜெட் இந்த 1000 ரூபாயிலே வந்து முடிஞ்சிடும். இதை பத்தி நம்ம தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி ஏலகிரி எங்க இருக்கு, எப்படி வரலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாவோட சொத்து அப்படின்னு சொன்னோம்னா ஏலகிரியை சொல்லலாம். சென்னையில இருந்து 226 கிலோமீட்டர்லயும் பெங்களூர்ல இருந்து 188 கிலோமீட்டர்ல தான் இந்த ஏலகிரி இருக்கு. 2 இடத்துலயும் இருந்து டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. ஜோலார்பேட்டைக்கு ஈஸியா வந்துடலாம். திருப்பத்தூர்ல இருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தான். ஜோலார்பேட்டை பொன்னேரி வழியா வந்தோம் அப்படின்னா ஏலகிரி மலை மேல ஏற ஆரம்பிச்சிடலாம். இல்ல சென்னை சைட்ல இருந்து வரீங்க அப்படின்னா வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி இந்த வழியாவும் பஸ்ல வந்து வர முடியும். ஏலகிரியோட மலையடிவாரத்துல இருந்து மேலே ஏறும்போது 14 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து வரும். அது ஒவ்வொன்றுமே அழகான தமிழ் பெயர்களா வந்து வச்சிருப்பாங்க. போகும்போது அதை படிச்சுக்கிட்டே நம்ம போகலாம். இப்போ ஏலகிரி மலை மேல வந்து நம்ம வந்துட்டோம். இங்க வந்தா நம்ம என்னெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். இப்போ நம்ம எங்க தங்க போறோமோ அந்த இடத்துக்கு நேரா நம்ம போயிடலாம். இந்த ஏலகிரி மலை மேல சுத்தி வந்து மலை சூப்பரான வியூல ஒரு ஸ்டே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கேஜிஎஸ் ஸ்டேஸ் அண்ட் கேம்பிங். நம்ம உள்ள வந்ததுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அதை குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம செக்இன் ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம தங்குறதுக்கு ஒன்று ரூம்ஸ் இருக்கு, இன்னொன்று டென்ட் ஸ்டே வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ரூம்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ட் கேம்பிங் பேக்கேஜ் ஒன்று இருக்கு. அதில் ஸ்டே பண்ணலான்ட்டு தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். இந்த 1000 ரூபாயிலேயே நம்ம வந்து டென்ட் கேம்பிங்ல வந்து ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த டென்ட் கேம்பிங் பொறுத்தவரையிலும் 2 பேர் ஒண்ணா தங்குற மாதிரியான கேம்பிங்கும் இருக்கு, சிங்கிளா ஸ்டே பண்ற டென்ட்டும் வந்து இந்த இடத்துல இருக்கு. நம்மளுக்கு எப்படி தேவையோ அதை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் நம்ம குரூப்பா ஒரு 30 to 50 பேர் 60 பேர்லாம் வரோம் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணா டென்ட்ல ஸ்டே பண்ற மாதிரி வந்து இதே இடத்துல வந்து வரிசையா டென்ட்டும் நம்மளுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டின்னர் பக்காவா செஞ்சு கொடுத்துருவாங்க. நைட்டு டின்னரை பொறுத்தவரையும் சப்பாத்தி, ரைஸ், சிக்கன் கறின்னு சூப்பரா கொடுத்தாங்க. மெனுவை பொறுத்தவரையும் ஒவ்வொரு நாள் வந்து வேற வேற மெனு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தருக்கு 2 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்பிக்யூ சிக்கன் வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவாங்க. கூடவே இந்த ஓபன் தியேட்டர்ல வந்து நம்ம படம் பார்த்துக்கிட்டு கேம்ப் ஃபயர் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கிட்டு அந்த லைட் மியூசிக்ல கேம்ப் ஃபயரை சூப்பரா வந்து நம்ம என்ஜாய் பண்ணி ஜாலியா வைப் பண்ணலாம். ஸோ நைட்ல பொறுத்தவரையிலும் எந்த ஒரு சத்தமும் இல்லாம இந்த இயற்கையான காத்து, அந்த பறவைகளோட சத்தம், இதை மட்டும் கேட்டுக்கிட்டே ரிலாக்ஸா நம்ம தூங்கி எழுந்தோம் அப்படின்னா காலையில சூப்பரான ஒரு டீ வந்து நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ டீ வேணும்னாலும் சரி, இல்லை காப்பி வேணும்னாலும் சரி, நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ காலையிலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேசிக் யோகா செஷன் வந்து சொல்லி கொடுப்பாங்க. கூடவே சின்னதாக சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. நம்ம வந்து ரிலாக்ஸாக அந்த ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இட்லி, வடை, பொங்கல்னு சொல்லிட்டு அதுக்கு தொட்டுக்க 2 வகையான சட்னி, சாம்பார்னு சொல்லிட்டு சூப்பராக கொடுத்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையிலும் குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்ற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெரியவங்கள்லாம் நம்ம போனோம் அப்படின்னா இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் வந்து அந்த இடத்துல ஜாலியாக விளையாடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த 1000 ரூபாய் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த ஆஃபர். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த 2 மாதத்தில் நீங்கள் தாராளமாக புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேமிலியோட வரோம், நம்மளுக்கு டென்ட் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரூம்ஸில் வந்து ஸ்டே பண்ணலாம். ரூம்ஸுக்குமே வந்து ரொம்பவே கம்மியான பட்ஜெட் தான் வந்து காஸ்ட் வரும். ரூமோட டேரிப் எவ்வளோ அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முன்ன பார்த்தது வந்து டென்ட் கேம்பிங் வந்து பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து ரூம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ரூமு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியோடு வரோம் அப்படின்னா டபுள் காட் இருக்கிற மாதிரியான ரூம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு அதை போய் உள்ளே பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பில் வந்து ரூம்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் பெட் இருக்கிற மாதிரியான ஒரு ரூமும், அதே மாதிரி டபுள் பெட் இருக்கிற மாதிரியான ஒரு ரூமும் இருக்குது. இப்போ
இப்போ நம்ம வந்து இருக்கிறது கூட டபுள் பெட் இருக்கிற ரூம்ஸ் தான். ஒன்று 4 பேரோ இல்லை ஒரு 6 பேரோ வந்து நம்ம ஷேர் பண்ணி இந்த இடத்துல தங்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்ஸ் இருக்குது. இல்லை ஃபேமிலியோடு வரோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க 2 பேருன்னா இந்த ஃபேமிலி ரூம் மாதிரி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ரூமை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா டிவி, ஏசி, நான் ஏசி ரூமும் இருக்குது. இது தவிர பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு, தேங்காய் எண்ணெய்னு சொல்லிட்டு காம்பேக்டாக எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கபோர்டு இருக்குது. கபோர்டில் நம்ம எடுத்துகிட்டு வர துணி எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் காம்பேக்டாக இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து இருக்குது. பாத்ரூம் நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இங்கே வந்து ரூமில் ஸ்டே பண்ணுறது வந்து இந்த 1000 ரூபாய் பேக்கேஜில் வந்து வராது. இப்போ நம்ம ஏலகிரி வந்துட்டோம். ஏலகிரியில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றத சிம்பிளாக வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது நம்ம ஏலகிரி மலை மேலே ஏறும்போதே அந்த பெண்டெல்லாம் கிராஸ் பண்ணி மேலே வந்ததும் டெலஸ்கோப் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போய் அந்த டெலஸ்கோப்பில் வந்து பார்த்து அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்ததும் ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் பார்க் வந்து இருக்குது. நேச்சுரல் பார்க் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கார்டன் மாதிரி வந்து இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மரம், செடி கொடி, பூவு, சின்ன சின்ன விளையாட்டு எல்லாமே வந்து உள்ளே இருக்கும். அதையே நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் வந்து இருக்குது. ஸோ போட் ஹவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். கூடவே வந்து ஒரு லேக் இருக்கும். அதில் வந்து நம்ம போட்டிங் போகலாம். போட்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் 4 பேர் கூடவே துடுப்பு போட்டு, பெடல் போட்டுன்னு அங்கே இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அதை பொறுத்து காஸ்ட் வந்து அங்கே வாங்குவாங்க. ஸோ நீங்கள் போட் ஹவுஸையும் என்ஜாய் பண்ணலாம். இது தவிர மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்கும் இருக்குது. குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த பேர்ட்ஸ் பார்க்கும் வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் நம்ம தங்கி சுற்றி பார்க்குறதுக்கு ஏற்ற ஒரு ஸ்பாட் தான் இந்த வந்து ஏலகிரி. ஸோ வெறும் 1000 ரூபாயில் இவ்வளவும், அதாவது ஸ்டே, ஃபுட்டு, அப்புறம் இந்த கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ சிக்கனு, இது எல்லாமே வந்து கொடுக்குறது உண்மையாலுமே ஒர்த்தான ஒரு பட்ஜெட் பேக்கேஜ் தான். ஒரு சில இடங்களில் மினிமம் 2000 3000 சொல்லிட்டு ஸ்டேக் மட்டுமே வந்து வாங்குவாங்க. ஸோ இங்கே 1000 ரூபாயில் ஸ்டே ப்ளஸ்ஸு இவ்வளோ ஐட்டமும் கொடுக்கறதுனால உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் தான். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் ஒரு ட்ரிப்பு ஏலகிரிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பட்ஜெட்டில் இருக்கிறதுனால இன்னும் பெட்டராகவே இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான அந்த பேக்கேஜ், ரூம்ஸோட காஸ்ட்டு, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏலகிரியில் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கேஜிஎஸ் நேச்சர் ஸ்டே அண்ட் கேம்பிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து ப்ராப்பர் ஏலகிரியில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டே வந்து இருக்குது. கரெக்டான லொக்கேஷன், அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ நண்பர்களே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் டென்ட் கேம்பிங்கில் ஸ்டே பண்ணாலும் சரி, இல்லை ரூம்ஸில் ஸ்டே பண்ணாலும் சரி, இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் நாங்கள் காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், எப்படி ரூம் இருந்தது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வரீங்க அப்படின்றத சொல்லி புக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிக்கலாம். நாங்கள் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நம்ம நண்பர் ஏதோ பேசுகிறாராம், ஒரு நிமிஷம் கொடுக்குறாரு. நான் முடிச்சிட்டேன். என்னது முடிச்சிட்டிங்க? நான் பாய் சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளோதானா? அவ்வளோதான், போதும். பேசுங்கய்யா. உங்களை பார்க்குற நண்பர்கள் ஒரு 4 பேருக்கு 4 வார்த்தை எதுனா பேசுங்க. வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு என்ன பேசுறது?